சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, சொல்லுங்க, பெரம்பூர் ரயில் மறியல் போராட்டம் பற்றியும் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட விவரங்கள் பற்றியும் தெளிவான தகவல்களை சொல்லுங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் அனைத்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். ஆளும் கட்சி அதிமுக தவிர ஏனைய பெரும்பாலான கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக பொருளாளருமான ஸ்டாலின் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கநாதன், சேகர்பாபு, தாயகம் ரவி உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். அவர்கள் தவிர நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்களும் பங்கு பெற்றனர். இவர்கள் பெரம்பூரில் உள்ள தென்னக ரயில்வே கல்லூரியில் இருந்து பேரணியாக புறப்பட்டு வந்து பெரம்பூர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்றார்கள். அவர்களை நூற்றுக்கணக்கான பாதுகாப்பிற்கு இடப்பட்டிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் பெரம்பூர் ரயில் நிலையத்தின் முன்பாக உள்ள சாலையில் மறித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் திருவேங்கடம் சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் தற்பொழுதும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் அனைவரும் கைது செய்யப்பட்டும் வருகிறார்கள். உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வேண்டும், தமிழகத்தில் சட்டமன்றத்தில் உடனடியாக கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி கூட்டம் ஆளுங்கட்சி சார்பில் நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து தங்களது கோஷங்களை எழுப்பினார்கள். சிவா, அன்சர் அலி, சொல்லுங்க, திமுகவினர் பெரம்பூர் மற்றும் இந்த பகுதியில் மட்டும்தான் போராட்டம் நடத்தினாங்களா, இல்லை வேறு பகுதியில் எங்கேயும் போராட்டம் நடத்தினாங்களா? இந்த போராட்டத்தில் மூத்த தலைவர்கள் யாரும் பங்கேற்றாங்களா? அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்க. திமுகவை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் நடத்தக்கூடிய இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை பெரம்பூரில் மு.க. ஸ்டாலின், சேகர்பாபு, ரங்கநாதன், தாயகம் ரவி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு போராட்டம் நடத்தினார்கள். அதே போல சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம் போராட்டம் நடத்தி வருகிறார். அதே போல குரோம்பேட்டையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி உள்ளிட்டோர் ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 48 மணி நேர போராட்டம், இன்று மற்றும் நாளை ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவிற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுமே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாளையும் இந்த போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழகம் முழுவதும் இந்த ரயில் மறியல் போராட்டமானது பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து சென்னையிலும் பல்வேறு பகுதிகளில் திமுக மட்டுமல்லாது பல்வேறு கட்சியினரும் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சிவா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் மட்டுமல்லாமல் விவசாயிகள் சங்கங்களும் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். சென்னையில் திமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை தந்ததற்காக நன்றி அன்சர் அலி.